இந்த லேடி 1948ல மேனிஃபெஸ்டேஷனுக்கு ஒரு ஃபார்முலா கண்டுபிடிச்சு மேட்ரிக்ஸ் படத்துல வர மாதிரி ரியாலிட்டியை பெண்ட் பண்ணிருக்காங்க. இவங்களோட பேரு ஹெலன் ஹேட்செல். சோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா 2010ல வந்து இறந்துட்டாங்க. ஆனா 30 இயர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மேனிஃபெஸ்டேஷன் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி 1000+ கான்டெஸ்ட்ல வந்து ஜெயிச்சிருக்காங்க, லாட்டரி ஸ்பின் பண்ணிருக்காங்க. ஏன் $50 மில்லியன் ஒரு மிகப்பெரிய ஹவுஸை வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணிருக்காங்க. சோ இவங்களோட சக்சஸை பார்த்து கவர்மெண்ட்கே டவுட் வருது, ஒருவேளை இல்லீகலைஸ் பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு வந்து பவர்ஃபுல்லான ஃபார்முலா இது. இதோட பேர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெக். அதுக்கு முன்னாடி என்ன வந்து ஃபாலோ பண்ணுங்க, நீங்க வந்து சேவ் பண்ணுங்க, பின்னாடி நீங்க பிராக்டிஸ் பண்ணலாம். சோ இந்த ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெக்கோட ஃபுல் ஃபார்ம் பாத்தீங்க அப்படின்னா செலக்டட், ப்ரொஜெக்டட், எக்ஸ்பெக்டட் அண்ட் கலெக்டட். செலக்டட் அப்படிங்கிறது அவங்கள பொறுத்த வரைக்கும் ரேண்டமா கான்டெஸ்ட் போகாம செலக்டிவா இருப்பாங்க. இந்த கான்டெஸ்ட்ல இந்த பிரைஸ் இருக்கு, சோ இதுக்கு தான் நான் போய் செலக்டிவா இருப்பாங்க, பிக் பண்ணுவாங்க. செகண்ட் திங் வந்து ப்ரொஜெக்டட், அதாவது விஷுவலைஸ் பண்ணுவாங்க, வெறுமனே ஹோப் பண்ணாம விஷுவலைஸ் பண்ணுவாங்க. சோ நான் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அதை வாங்கிட்டேன், நான் இப்படிதான் வாங்குவேன், நான் இந்த ட்ரெஸ் தான் போட்டிருப்பேன்னு சொல்லிட்டு விஷுவலைஸ் பண்ணுவாங்க. தேர்ட் திங் வந்து எக்ஸ்பெக்ட்